அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே அவரை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனத்தை யார் சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர் என்ன செய்வாராம்? மரணத்தை ஆமென் இந்த உலகம் எப்படி இருக்கிறது? மரணத்தோடு இருக்கிறது. ஆமென் இன்னைக்கு அநேகர் மரண போராட்டத்தோடு கூட இருக்கிறார்கள். ஆமாவே இல்லையா? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ஜெயமாக அதை விளங்குவார். ஆமென். இரண்டாவது சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து என்ன செய்கிறாராம்? கண்ணீரை துடைப்பார். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம எப்படி சொல்றாரு? எல்லாருடைய முகத்தில். ஆகவே ஆமே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்னது? ஆமென் கண்ணீர் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அநேகர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கடந்து போக போறீங்க. இன்னைக்கு தான் கடைசி கண்ணீராக இருக்கணும். அன்னாள் தேவாலயத்தில் கடைசியாக கண்ணீர் விட்டு அழுதாள். அதற்கு பிறகு அவள் என்ன செய்யவில்லை? துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆகவே துக்கம், துயரம், வேதனை, சஞ்சலங்களை நாம் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அடுத்த 8வது மாதத்திலே 4வது சுகமளிக்கும் ஆராதனையிலே அது எப்படிப்பட்ட ஆராதனை இருக்கணும்? ஒரு சுகமான ஒரு ஆராதனை இருக்கணும். ஆமே அடுத்த மாதம் சுகமளிக்கும் ஆராதனையில் போய் கலந்து கொள்வோம். அடுத்த மாதம் நமக்கு தலைவலி வரணும் அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஆமே என்ன செய்ய வேண்டும்? விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? மற்றவர்களை விடுவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? விடுவிக்கப்பட வேண்டும். ஆமேன் ஆமேன். உங்களுக்கு இருந்து வியாதி எப்படி போனது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? சுகமளிக்கும் ஆராதனைக்கு கடந்து போனோம். ஆண்டவர் என்ன செய்தான்? எனக்கு சுகத்தை கொடுத்தார். ஆமாவே இல்லையா? சிஸ்டர் போன வாரமெல்லாம் துக்கமாக இருந்தீங்க, எப்படி சந்தோஷமா இருக்கீங்க? துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிட்டார். ஆமாவே இல்லையா? அந்த விசுவாச அறிக்கைகள் செய்ய வேண்டும். ஆகவே அடுத்து என்ன சொல்ல? தனது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு. ஆமென் சொல்லுங்க. பூமியில, குடும்பத்திலே, வாழ்க்கையில இராதபடிக்கு முற்றிலுமாக நீக்கி விடுவாராம். ஆமென் சொல்லுங்க. இனி உங்களுக்கு கஷ்டம், வேதனை, சஞ்சலம் என்று என்ன செய்யக்கூடாது? நீங்கள் அறிக்கை செய்யக்கூடாது. நீங்கள் அறிக்கை செய்தால் அது என்ன செய்யும்? அது உங்க வீட்டில் உட்கார்ந்து துன்பம் என்ன செய்யும்? அப்படியே அலைந்து திரியும். அப்ப யாராச்சும் துன்பம்னு நினைச்சோன்னே இதையும் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா வீட்டு